So hey guys, it's JK. நீங்கள் பார்த்துட்டு idiotic தமிழா. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு PUBG 118 apps எதுக்கு மெயின் ரீசன் பேன் ஆச்சு அண்ட் மோடி கவர்மெண்ட்டோட பிளான் என்னன்னு சொல்ல போகிறேன். ஸோ ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு அந்த டீட்டெயில்டு வேர்ட்ஸ் தெரியாது. சாவர்ஜினிட்டி, இன்டிகிரிட்டி, அப்புறம் டேட்டா செக்யூரிட்டி அதெல்லாம். ஸோ PUBG பார்த்தீங்கன்னா முன்னாடி எதுக்கு டிக்டாக் பேன் ஆன பிறகு பேன் ஆகலன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கரண்ட்டாக பார்க்கும்போது என்கிட்ட 100K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, 100K + 1K. ஸோ நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ இருக்காங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. பட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஹே கைஸ், அஸ் எ டெக் யூடியூபர் இங்கே பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே அப்டேட்டாக வச்சுன்னு இருப்பேன் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் ஒரு மாதமாக பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு PUBG பேனாகவும் நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு. இது எதுக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஜியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வெஸ்டர்ன் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஜியோக்கு அண்ட் PUBGக்கு இன்னும் 118 ஆப்ஸ்க்கு என்ன ரிலேஷன் இருக்குதுன்னா க்ளீனாக சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்தியாவில் 2025 அந்த மாதிரி போயின்னு இருக்கும்போது எல்லா ஆப்ஸும் இந்தியாவில் தான் க்ரியேட் ஆகிருக்கும். எதுக்குன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜியோ பார்த்தீங்கன்னா கூகுள் கூட கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க ஒரு புது ஆண்ட்ராய்டு ஓஎஸ் எடுத்துன்னு போகிறதுக்கு இந்தியன் யூசர்ஸ்க்கு. ஓஎஸ்னில் ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி சின்ன ஃபோன்லேயும் ரன் ஆகிற மாதிரி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க பில்லியன்ஸில். அமேசான் பார்த்தீங்கன்னா ஜியோவில் சர்டன் பர்சன்டேஜை ஓன் பண்ணாங்க ரீசெண்டாக. திருப்பி இன்னும் நிறைய நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ்புக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜியோக்குள்ளே ஷேர்ஸை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய கம்பெனிஸ் ஜியோக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜியோ பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் என்ன கிடச்சிருக்குதோ அதை எடுத்துகிட்டு சின்ன கம்பெனிஸ் லைக் நெட்மேட்ஸ் இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, 100 கம்பெனிஸ் மேலே பை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகிருக்குதுன்னா மோடி அண்ட் அம்பானிக்கு எவ்வளோ நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ரீசன் என்னென்னா செக்யூரிட்டி, அதை நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் பேசுவேன். மெயின் ரீசன் எதுக்கு மோடி கவர்மெண்ட் இதை ரிமூவ் பண்ணியிருக்கிறதுனா இப்போ புது ஆப் டெவலப்பர்ஸ் இந்தியாவில் நிறைய ப்ரோக்ராமர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலி நான் பெங்களூரில் இருக்கும்போது மோஸ்ட் ஃபேவர்டு கோர்ஸ் என்ன எடுப்பாங்கன்னா செகண்ட் PU ஆன பிறகு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் தான். இந்தியாவில் நிறைய ப்ரோக்ராமர்ஸ் ஆப்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. பட் எல்லோரும் அப்ராடுக்கு போயிட்டு வேறு ஆப்ஸில் டெவலப் ப்ராஜெக்ட்ஸில் இருப்பாங்க. ஸோ இப்போ இந்தியாவிலே லான்ச் பண்ணாலும் நிறைய காம்படிஷன் இருக்கும் சைனீஸ் ஆப்ஸில். அண்ட் அரௌண்ட் 75% மேலே ஆப்ஸ் இருந்துச்சு இந்தியாவில். ஸோ சைனீஸ் ஆப்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியும் இப்போ பார்த்தீங்கன்னா 75% சைனா தான் ஓன் பண்ணுறது இந்தியாவில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரி. இப்போ சைனா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா எப்போ கொரோனா வைரஸ் லீக் ஆகி எல்லா கண்ட்ரியும் வீக்காக இருக்குதோ எக்கனாமிக்கில், அதுக்கு தான் சைனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க டான் மாதிரி ஆடின்னு இருக்காங்க. அண்ட் சைனாவோட மெயின் கோல் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குளோபல் பவர். அண்ட் நிறைய கண்ட்ரிஸை இவங்க சின்னதாக ஓனும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் செக்யூரிட்டி பார்ட் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன, அது ஹெட்டிங்ஸோட மறந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்னென்னா நீங்கள் இந்தியாவிலே டெவலப் பண்ணுற ஆப்ஸ்க்கு நிறைய ப்ரையாரிட்டைஸ் கொடுக்கணும்னு. ஸோ செகண்ட் என்னென்னா சைனா இந்தியாவுக்கு இருக்கிற அஃபேர்ஸும் தெரியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கும் சைனாக்கும் நடக்கலை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியும் சைனாக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. சைனா பார்த்தீங்கன்னா நிறைய லோன்ஸ் கொடுத்துருந்தாங்க நிறைய கண்ட்ரிஸ்க்கு, இன்க்ளூடிங் இந்தியாவிலையும் நிறைய ஸ்டேட்ஸ் எடுத்துருந்தாங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு. இந்த சைனீஸ் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க இதை டார்கெட் மாதிரி யூஸ் பண்ணின்னு இருக்காங்க. இன்டெரக்ட்லி இந்த சைனீஸ் ஃபண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணின்னு இருக்குதுன்னா சைனா ஒரு கண்ட்ரிக்கு லோன் கொடுக்கும். ஸோ லோன் தீர்க்க முடியல நினைச்சா அந்த டைமில் சைனா அந்த பார்ட் ஆஃப் லேண்டை ஓன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ரீலங்காவில் கோஸ்ட்ஸ் எல்லாம் இருக்குமே, அவங்க பிரிட்ஜஸ் எல்லாம் கட்டுறதுக்கு லோன் வாங்கியிருந்தாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கட்ட முடியாத அந்த அவ்வளோ பார்ட் இப்போ சைனாவுக்கு ஓன் ஆகின்னு இருக்குது. இதே மாதிரி தான் நிறைய கண்ட்ரீஸில் இவங்க பண்ணிவிட்டு இப்போ கொரோனா வைரஸ் லீக் ஆன பிறகு இவங்க ப்ரெஷர் கிரியேட் பண்ணியிருக்காங்க எல்லா கண்ட்ரிஸ் மேலேயும். ஸோ இதே மாதிரி சிச்சுவேஷன் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சைலண்ட்டாக சைனீஸ் ஆப்ஸ் அண்ட் சைனாவோட சர்வீசஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க மோடி கவர்மெண்ட். ஸோ இப்போ தேர்ட் பார்ட் செக்யூரிட்டிக்கு போகலாம். ஸோ செக்யூரிட்டி எதுக்கு இவ்வளோ கன்சர்ன்டாக இருக்காங்க? சைனீஸ் ஆப்ஸ் இப்போ யூஎஸ் ஆப்ஸை பேன் பண்ண மாட்டாங்க, யூடியூப் இதுக்கெல்லாம் ஒரு பேச்சு கூட வராது. பட் எதுக்கு சைனீஸ் ஆப்ஸ்னால் இப்போ சைனாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரன் பண்ணுறது, டெமோக்ரஸி இல்லை. ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டினா அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை நீங்கள் கேட்கணும். அங்கே ஒரு ஐடி கம்பெனி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனி, அந்த கம்பெனிஸ் தான் உங்களுக்கு ஆப்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் பண்ணுறது. இவங்க பார்த்தீங்கன்னா சைனாவோட இன்டெலிஜென்ஸில் ஒரு ஆக்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா லா என்ன சொல்லணும்னா நீங்கள் சைனாக்குள்ளே ஒரு ஐடி கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அவுட் சைட் சைனா என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதோ இல்லை சைனாக்குள்ளேயே எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குதோ உங்கள் சர்வர்ஸில் சைனாக்கு எப்போ தேவைப்படுமோ அவங்களோட கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு அப்போ நீங்கள் அந்த டேட்டாவை கொடுக்கணும். அண்ட் இந்த டேட்டாவை நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு பப்ளிக்கு சொல்லாத இருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிக்டாக்னு சொல்லிச்சு நாங்கள் சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு டேட்டா கொடுத்துன்னு இல்லைன்னு. பட் அவங்க இப்படி சொன்னால் கூடமோ சைனீஸ் கவர்மெண்ட் கேட்டால் எந்த மூமெண்ட்லையும் இவங்க கொடுக்க முடியும். ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சைனா பின்ன யூஎஸ் கிட்ட ட்ரேட் வார் நடந்துச்சு, கோல்டு வார் மாதிரி. அப்படின்னா
பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸை கட் பண்ணி இருந்தாங்க. ஸோ இப்போ யூஎஸ் அண்ட் இந்தியா சேர்ந்து சைனாவை பேன் பண்ணின்னு இருக்காங்க, அப்படின்னா ஒதுக்கின்னு இருக்காங்க. அவங்களோட இந்தியா அண்ட் யூஎஸ் அவங்களோட இடத்துக்கு தள்ளின்னு இருக்காங்க திருப்பி. அண்ட் அப்பயே சொல்லிட்டேன் இல்லையா, உங்களுக்கு சைனீஸ் ஆப்ஸ் எங்கெங்கே டெவலப் ஆகிருக்குதோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஃபர்மேஷன் கேட்டால் கொடுக்கணும். ஸோ பப்ஜியில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்துச்சு. என்னென்னா நீங்கள் கேம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்தியனாக இருந்தால் அக்செப்ட் கொடுங்கன்னு கேட்டு நினச்சி. ஸோ இது என்ன ஃபீச்சர்னா, இந்தியாக்குள்ளேயே சர்வரில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னு சொல்லின்னு இருந்தாங்க. பட் இது எவ்வளோ முட்டுமோ இது ஒர்க் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் படிக்க மாட்டாங்க, சும்மா சைன் அப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் அரௌண்ட் 75% அந்த அக்செப்ட் பட்டன் இல்லை இந்தியாவில் இருக்கீங்கன்னு பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ கொடுக்கலன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிவைசஸ்லேயும் எல்லா டேட்டாவும் திருப்பி சைனாவில் தான் போயின்னு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனிக்கு ஐபி அட்ரஸ்லேயே தெரிஞ்சிடும் இது எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு. உங்களோட ஐபி அட்ரஸில் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க அண்ட் உங்களோட லேட்டிடியூட் லாங்கிடியூடும் தெரியும். அப்படின்னா இப்போ டவர்ஸ் எவ்வளோ இருக்குமோ அண்ட் உங்களோட நெட்வொர்க் ப்ரொவைடரும் கொடுக்கலாம் உங்களோட அட்ரஸை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸை எடுத்துகிட்டு அவங்க இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஸ்டோர் பண்ணுறதை விட்டுட்டு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க, அப்படின்னா நீங்கள் இந்தியன் நான். ஸோ இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளேயே டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் இது முடியாது. எதுக்குன்னா சைனீஸ் கவர்மெண்ட் கேட்ட டைமில் இவங்க கொடுக்கணும் டேட்டாவை, அது மேண்டேட்டரி. சைனீஸ் லா சேஞ்ச் பண்ணுற முட்டமும் சைனீஸ் ஆப்ஸ் இந்தியாவுக்குள்ளே வராது. அண்ட் டிக்டாக் மேபி இந்தியாவுக்குள்ளே வரலாம். எதுக்குன்னா மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா டிக்டாக்கை ஓன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இப்போது பப்ஜி இந்தியாவுக்கு வரணும்னா ஜியோ பப்ஜிக்கு விற்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸில் என்ன ஆச்சு கேஸ்னா, ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஏதோ டைம் கொடுத்துருந்தாரு. மைக்ரோசாஃப்ட் இல்லை ஏதாச்சும் ஒரு அமெரிக்கன் கம்பெனி டிக்டாக்கை ஓன் பண்ணால் மட்டும்தான் அது அமெரிக்காக்குள்ளே சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த டேட் ஆன பிறகுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இப்போது மோடி சொல்லலாம் இந்தியன் ஏதாச்சும் கம்பெனி பப்ஜியை ஓன் பண்ணால் இந்தியாக்குள்ளே பப்ஜி வரலான்னு. எதுக்குன்னா நிறைய யூசர்ஸ் இந்தியாவில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணால் என்ன வரும், இந்தியாவுக்கு தான் நிறைய ப்ராஃபிட் ஆகிடும் அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனியை பை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபோர்த் கொஸ்டின் சொல்கிறேன். ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னா, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், டிக்டாக் பேன் அண்ட் அந்த 58 ஆப்ஸ் கூட எதுக்கு பப்ஜியை பேன் பண்ணலன்னு. இதோட மெயின் ரீசன் என்னன்னு நான் உங்களுக்கு க்ளீனாக சொல்லிடுறேன். பப்ஜியோட ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட்டாக சைனீஸ் கம்பெனிஸில் இல்லை, டென்சென்ட் கிட்ட இருளில். இங்கே மட்டுமோ அது டைரெக்டாக பேன் பண்ணிட்டாலும் அவங்க அந்த லீகல் ரைட்ஸ் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதுக்கு தான் இவங்க ரேடாரில் போட்டிருந்தாங்க 118 ஆப்ஸை. ஸோ இந்த ரேடாரில் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்களே, நியூஸ் வந்து நினச்சி. ஸோ இந்த நியூஸ் தான் இப்போ கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் இருக்குது. இந்த ரேடாரில் இருக்கும் போது உங்களோட டேட்டா எங்கே போயின்னு இருக்குதுன்னு அவங்க ட்ராக் பண்ணியிருந்தாங்க நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டோட இன்டெலிஜென்ஸ். ஸோ இப்போ ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பப்ஜி அப்டேட் எல்லாம் விற்று காப்பாற்றிக்க ட்ரை பண்ணாங்க. பட் அது முடியல. இது பட் இன்டைரக்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ சைனாக்குள்ளே டேட்டா போயின்னு இருந்துச்சு. ஸோ ஃபைனல் வேர்ட்ஸ் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2025 1.5 பில்லியன் பீப்புள் ஆன்லைன் வர போகிறாங்க. 1.5 பில்லியன்னா சைனா விட அதிகமான பாப்புலேஷன். அண்ட் சைனா பார்த்தீங்கன்னா வேறு கம்பெனிஸை அவங்களோட கண்ட்ரிக்குள்ளே விடலை, லைக் கூகுள், ஃபேஸ்புக் அண்ட் அமேசான். ஆனால் இந்தியா பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரூல் வச்சுருக்காங்க. அப்படின்னா இட்ஸ் எ டெமோக்ரஸி. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சைனா இந்தியாக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணியிருந்துச்சு. இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்தியன் கம்பெனிஸே வேறு கண்ட்ரியை கான்கவர் பண்ணுற மாதிரி பண்ணி இருக்கோம் இப்போ கரண்ட்டாக. அண்ட் முகேஷ் அம்பானி செகண்ட் மோஸ்ட்லி ரிச்சஸ்ட் மேன் ஆகிடுவார் 2025 தேர்ட் செகண்ட் ரிச்சஸ்ட் ஆகிடலாம். இப்போ ஈலான் மஸ்க் தேர்ட் ரிச்சஸ்ட், ஃபர்ஸ்ட் ஜெஃப் பீசோ, செகண்ட் மறந்துட்டேன் மோஸ்ட்லி அம்பானியை தெரியல. ஸோ நான் ஒன்று சொல்ல போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இந்தியா ஒரு டர்ட்டி சின்ன மாதிரி கண்ட்ரி, பாவர்ட்டி இந்த மாதிரி பார்த்துன்னு இருந்த வேறு கண்ட்ரிஸ் இந்தியாவை இன்னும் 10 இல்லை 15 வருஷத்துக்குள்ளே ஒரு ஹைலி டெவலப்டு கண்ட்ரி மாதிரி பார்க்க போகிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் அப் வித் இடியாட்டிக் ஜேகே அண்ட் பாய். அண்ட் இங்கே மட்டும் பார்த்துன்னு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.